ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 17/2/2026 ஸ்ரீசக்தி SS 507க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். என்ன மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் நம்மளுடைய ஸ்ரீசக்தி ரிசல்ட்டு தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை அந்த ரிசல்ட் நண்பா. ஸோ ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் வந்து 712 ஏபிசி போர்டு ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 619 712. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 988. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை வந்து 507 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 65D வந்து நம்ம 8338 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 345லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 465 நண்பா. நம்மளுக்கு தேவை 65Dங்கிறதுனால இதில் 65D வந்து நம்மளுக்கு 46. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு 8 and 3. எக்ஸை பொறுத்த வரைக்கும் 83 இந்த ட்ராவோட எக்ஸு. இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 சொல்லலாம் போட வேணாம். ஜஸ்ட் டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். அதாவது இங்கே 8ஓட 4 கூட்டும்போது நம்மளுக்கு 2, இங்கே வந்து 6ஓட 3 கூட்டும்போது 9. அப்போ 2 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 6 அல்லது 9, சாரி 2 அல்லது 9. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 6 9 9. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 நண்பா. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 65Dயோட வந்து 83 38ன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி கூட்டுறோம். அப்படி கூட்டும்போது நம்மளுக்கான நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ 699க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 468. நம்மளுக்கு தேவைங்க 46 மட்டும்தான். ஸோ போன ட்ரா 83, அதனால் இந்த ட்ரா வந்து 3 and 8. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. அதே மாதிரி யாரும் ரிசல்ட்டு கூடயும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டும்போது 7. இங்கே 8ஓட 6 கூட்டும்போது 4. அப்போ 7 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 699க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 7 அல்லது 4. இப்போ இந்த 699க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 137. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 38 and 83ங்கிற ஃபார்மெட்டு. ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு பிசி, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு சி போர்டு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 137 இதோட ஃபுல் போர்டு வந்து 549. நம்மளுக்கு தேவை 54. இதோட ப்ளஸ் போன ட்ரா வந்து 38. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு 83. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 5 கூட்டும்போது 3. இங்கே 4ஓட 3 கூட்டும்போது 7. அப்போ 3 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 137க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 3 அல்லது 7. இப்போ இந்த 137க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 507. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா ஆயிடுச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருக்கு நண்பா. இப்போ 507க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 704. நம்மளுக்கு தேவை 70. இதோட ப்ளஸ் போன ட்ரா 83 இருக்குது. அப்போ இந்த ட்ரா 3 and 8. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0. இங்கே 0ஓட 8 கூட்டினோம்னா 8. அப்போ 0 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 507க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 0வா அல்லது 8 நம்மளுக்கு இந்த 507க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய சீபோர்ட் நம்பர். இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்து 988 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 88. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக சீபோர்டு இருக்கு நண்பா. அதோட நம்மளுக்கு 2 ட்ரா டச்சு, 2 ட்ரா பெயர், அதாவது 2 ட்ரா பிசி, 2 ட்ரா சீபோர்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் இருக்குது, சீபோர்ட் இருக்குது நண்பா.
ஸோ இந்த ட்ராவலையும் சி போர்டு கிடைக்கும் நம்பிக்கையில் நான் கொண்டு வந்திருக்கேன். இதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னும் ஒரு ட்ரா இருக்குது, அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். 988 இருக்குது. இதோட ஃபுல் போர்டு வந்து 272. நம்மளுக்கு தேவை இந்த 27 தான். இதோட ப்ளஸ் போன ட்ரா 38, இந்த ட்ரா வந்து 83. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டும்போது 0. இங்கே நம்மளுக்கு 7ஓட 3 கூட்டும்போது 0. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 00 கிடச்சிருந்துச்சி. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா 2 0 இருக்குது, இதுவோ அல்லது அதுவோ அப்படின்னு கணக்கு பண்ணும்போது நம்ம வந்து இதை என்ன பண்ணோம்னா 1 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு பண்ணியிருந்தோம். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு 2 இருந்ததுனால 1 அல்லது 2ன்னு சொல்லிட்டு போனட்ரா வந்து 1 அதோட நம்ம 2ம் கொடுத்துருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரே நம்பராக வந்துச்சுன்னா நம்ம வந்து இதுவா அல்லது அதுவான்னு சொல்லிட்டு கொண்டு போகணும். சில நேரத்துக்கு நம்ம அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஆனால் இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1 அல்லது 2 ஆட் பண்ணிக்கிட்டோம் டபுளாக இருந்ததுனால. இந்த 982க்கு அப்புறம் கிடச்ச இதுதான் நம்மளுடைய சி போர்டாக இருந்துச்சு, அல்லது ஆல். இப்போது நம்மளுக்கு இந்த 988க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 712. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆட் பண்ண ரெண்டுமே அப்படியே உள்ளே இருந்துச்சு நண்பா. 1 2 அப்படியே இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு பாஸு, அதோட இந்த இடத்துல மறுபடியும் பிசி கிடச்சிச்சு. ஸோ சில நேரத்துக்கு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ட்விஸ்டட் ரிசல்ட் வரும் நண்பா. அந்த ட்விஸ்ட் வரும்போது நம்ம வந்து கரெக்டாக கவனிச்சோம்னா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸாக இருக்கும். ஸோ அப்படி தான் நம்மளுக்கு போனட்ரா நடந்திருந்தது. ஸோ போனட்ரா நம்மளுக்கு மறுபடியும் பிசி கிடச்சது. அதாவது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸுகளும் இருக்குது. இதில் தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கெஸ்ஸிங் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கும். ஏன்னா இந்த 712 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். போன வாரம் நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே கிடச்சிருந்துச்சு நண்பா. 712 ஃபுல் போர்டு நம்மளுக்கு பாக்ஸில் கிடச்சிருந்துச்சு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 619 இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 61 மட்டும் தான் தேவை. இதோட ப்ளஸ் போன ட்ரா 83. இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு 3 and 8. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டும்போது 9. இங்கே 8ஓட 1 கூட்டும்போது 9. ஸோ இந்த இடத்துல எப்படி நம்மளுக்கு போனட்ரா நம்மளுக்கு டெஸ்டட் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு டெஸ்டட் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவனிக்க வேண்டியது இந்த 00 மட்டும் தான் நண்பா. ஏன்னா அதுக்கு முன்னாடி 0 இருக்கையில் நம்மளுக்கு 0 எடுக்கல, 8 தான் எடுத்து 9ஓட அடித்தாங்க. அப்போது மறுபடியும் நம்மளுக்கு 0 தான் சுற்றுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 0 மட்டும் நம்ம டச் நம்பராக இதோட சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 0 நம்மளுக்கான சி போர்டு நம்பராக இருக்கும். சில நேரத்துக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்கும். அதை கவனமாக நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. சி போர்டு அல்லது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 0 அல்லது 0 தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறோம். அதோட நம்ம பிசி போர்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 90 கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கான பிசி மிக்சர் என்னென்னு பார்ப்போம். இந்த ட்ரா நம்மளுக்கு பிசி மிக்சராக கிடச்சிருக்கிறது 94 95 96 50 60 70 9110. ஸோ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 8 நம்பர்ஸ் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க பிசி மிக்சர் வந்து இதான் நண்பா. ஸோ இதை நான் வந்து போர்டு மாறி கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுக்கு சில நேரத்துக்கு இது ஆல் போர்டுக்குள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிசி போர்டு மாறும். இங்கே நான் சி போர்டில் வந்து 9 0 கொடுத்துருக்குறேன். ஆனால் வந்து இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், லாஸ்ட்டில் வந்து இங்கே 4 கொண்டு வந்திருக்கேன், இங்கே 5 கொண்டு வந்திருக்கேன், இங்கே 6 கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9 வந்து சி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு சி போர்டில் தான் 9 அடிச்சிருக்காங்க. ஆனால் அதிகபட்சமாக அடிக்கிறது அதோடு சேர்த்து நம்மளுக்கு 9 வந்து சி போர்டில் வர்றதே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அபூர்வம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து 9 வந்து ஒன்று பி போர்டாக இருக்கணும் அல்லது ஏ போர்டாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை பி போர்டில் எடுத்துக்கிட்டு சியை வந்து சி போர்டில் வந்து 0 மட்டும் நான் வந்து இங்கே லைன் பண்ணியிருக்கேன். சில நேரத்துக்கு நம்மளுக்கு ஒற்றையாக வரும்போது நம்மளுக்கு அது போர்டு மாறி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது.
ஸோ அதனால் நான் பிசி போர்டுக்கு இந்த மாதிரி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நான் இதை மாற்றி பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றி பயன்படுத்திக்கலாம். அதாவது நான் என்ன எடுத்தேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஒருவேளை நான் இப்போ நான் சொன்னது கூட உங்களுக்கு புரியலண்டா மறுபடியும் ஒரு தடவை திருப்பி கேட்டுக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க போர்டை வச்சு நான் இந்த இடத்துக்கு நான் மிக்சடு பிசியை உருவாக்கியிருக்கேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் தருதுன்னு சொல்லிட்டு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. அதே மாதிரி இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். 2 ட்ராவும் நம்மளுக்கு ட்விஸ்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரா பார்ப்போம், நம்மளுக்கு சி மட்டும் கிடைக்குதா அல்லது பிசியோட நம்மளுக்கு போர்டு கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 17/2/2026 ஸ்ரீசக்தி SS 507க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.